வேதத்தில் நான் எடுத்து வாசிக்கும் போது 9 ஆலயங்களை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை ஆலயம்? 9 ஆலயங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. 9 ஆலயங்கள் எது அப்படின்னு கேட்டா, முதல்ல ஆசாரிப்பு கூடாரம் முதல் ஆலயம், இரண்டாவது சாலமோன் ராஜா கட்டின இரண்டாவது ஆலயம், மூன்றாவது பாபிலோன் விடுதலையில் இருந்து வந்து செருபாபேல் தலைமையில கட்டப்பட்ட ஒரு ஆலயம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இயேசு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த போது ஏரோது கட்டின ஒரு ஆலயம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இயேசுவின் சரீரமே ஆலயம் அப்படின்னு வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் பெந்தேகோஸ்தே நாளில் தொடங்கப்பட்ட சபை என்கிற ஒரு ஆலயம். ஒரு மனிதனின் சரீரமும் ஒரு ஆலயம் தான் அப்படின்னு சொல்லி இந்த வேதாகமம் சொல்லுகிறது. அடுத்தது உபத்திரவ காலத்தில் அந்தி கிறிஸ்து சப்போர்ட்டோடு கட்டப்படக்கூடிய அடுத்த ஒரு ஆலயம், இஸ்ரவேல் தேசத்தில் கட்டப்படக்கூடிய ஆலயம். இந்த ஆலயத்தையும் சொல்லுது. 8வது 9வது புதிய எருசலேம் என்னும் தேவனாகிய அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர், அவர் தான் ஆலயம் அப்படின்னு அந்த இதில் சொல்லப்படுகிறது. அப்போ இவ்வளவு ஆலயங்கள் இருக்கும்போது ஒரே ஒரு ஆலயம் அல்லனா ஒரு 2 ஆலயம், அதாவது முதல் ஆலயமும் 4வது ஆலயத்தை பற்றி மட்டும்தான். எல்லா ஆலயத்தையும் பற்றி பேச டைம் இருக்காது. அதனால இந்த 2 ஆலயங்களையும் பற்றி பேசி முடிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு 1500 வருடங்களுக்கு முன்பாக, இன்றிலிருந்து 3500 வருடங்களுக்கு முன்பாக கட்டப்பட்ட ஆலயம் தான் ஆசரிப்பு கூடாரம். அப்ப யார் இந்த ஆலயத்தை கட்ட சொன்னது அப்படின்னு சொன்னா தேவன் தான் சொல்றார். எனக்கு ஆலயத்தை என்ன செய்யணும், நான் வந்து உங்களிடம் வாசம் பண்ணுவதற்காக ஒரு ஆலயத்தை நீங்க கட்டணும் அப்படின்னு சொல்றது யாத்திராகமம் 25:8 தேவன் தான் கேட்கிறார். அப்ப முதலில் கட்டினது யாரு அப்படின்னு கேட்டா மோடி சாரோ ஸ்டாலின் சாரோ இல்ல எந்த பஞ்சாயத்து பிரசிடென்ட்டும் இல்ல, வில்லேஜ் ஆபீசரும் இல்ல, முதல்ல கட்டின ஆள் யார் தான்? மோசே கட்டினார் அப்படின்னு தான் வேதாகமம் சொல்லுகிறது. அது தேவன் கேட்பதற்கு முன்பாகவே மோசே 2 இடங்கள்ல பலிபீடங்கள் கட்டினார். என்ன கட்டல? ஆலயம் கட்டல, 2 பலிபீடங்கள் கட்டினார். எதுக்கெல்லாம்? ஒன்னு அமலேக்கியரை ஜெயித்த உடனேயே சந்தோஷத்துல வந்து பலிபீடத்தை கட்டினார். யாத்திராகமம் 17:15 சொல்லுது. அடுத்தபடியா 2வது போய் நியாயப்பிரமாணத்தை வாங்கி கொண்டு கீழே வரும்போது மலையடி வாரத்தில் இன்னொரு பலிபீடத்தை கட்டினார். இது 2மே தேவன் கேட்டு கட்டினதில்லை, கேட்காமலே கட்டியது. ஆனால் மோசே இந்த ஒரு ஆலயத்தை, ஆசாரிப்பு கூடாரம் என்று சொல்லப்படுகிற இந்த ஆலயத்தை மட்டும்தான் அவர் கேட்டு என்ன செய்யறாரு, கட்டுறாரு. அப்போ இந்த மோசையை பற்றி தெரியணும் அப்படின்னு சொன்னா நல்ல வயதானவனாக இருந்தார். மோசே எத்தனை வருஷம் வாழ்ந்தார்? 120 வருஷம் வாழ்ந்தார். அப்போ முதல்ல உள்ள 40 வருஷமும் எங்க இருந்தார் அப்படின்னா பார்வோனுடைய அரண்மனை. எவன் உன்னை கொல்லணும்னு நினைச்சானோ அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்து காலேஜுக்கும் ஸ்கூலுக்கும் போன ஆள் தான் யாரு? இன்னைக்கு உங்க பிள்ளைகளை அழியணும்னு நினைச்சாலும் அந்த இடத்துக்குள்ளேயே வளர வைக்கிற ஒரு தெய்வம் உண்டு. முதல் 40 வருஷமும் எங்க வாழ்ந்தாரு? பார்வோனின் அரண்மனை. 2வது பாத்தீங்கன்னா ஒருத்தன் வந்து என்ன செய்தான், அந்த எகிப்தியர் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருத்தனை அடிச்சதுனால இவன் என்ன செய்தான், ஒருத்தனை பிடிச்சி என்ன செய்தான், கொலை செய்துட்டான். கொலை செய்துட்டு ஒற்றை ஓட்டம் ஓடி 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 கிட்டத்தட்ட 430 மைல் தூரம் ஓடி ஒரு மேய்ப்பனுடைய, மீதியான் தேசத்து ஒரு மேய்ப்பனுடைய வீட்டில் போய் சேர்றான். அங்கே போய் அந்த பொண்ணையே கல்யாணமும் பண்ணுறான். அப்போ அந்த கல்யாணமும் பண்ணிக்கிட்டு அங்கே எத்தனை ஒரு 40 வருஷம் அவனுடைய ஆடுகளை என்ன செய்தான், மேய்த்து கொண்டிருந்தான் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ 40 வருஷம் 2 என்ன ஆகி போச்சு, போயாச்சு. அப்போ 40 80 வருஷம் போயாச்சு. போன பிறகு எங்கே வர்றான்னா கடைசி டைமில் அது ஓரேப் மலையில் ஆடுகளை என்ன செய்துட்டு இருக்கான், மேய்த்து கொண்டு இருக்கிறான். அப்ப அந்த ஓரேப் மலைக்கு யாத்திராகமம் 3:1 வாசிக்க ஒரு பெயர் போட்டிருக்கு. அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதம் ஆகிய ஓரேப் மட்டும் வந்தான். என்ன பர்வதம்? தேவ பர்வதம். ஏன் வேற மலைகள், எத்தனையோ மலைகள் உண்டு, ஒரு மலை கூட தேவ பர்வதம்னு சொல்லப்படலை. ஆனால் இந்த மலைக்கு என்ன பெயர் சொல்லியிருக்கு? தேவ பர்வதம். ஓரேப், அதாவது ஓரேப் ஆனா என்ன மலை அப்படின்னு தெரியுமா? ஓரேப் மலையும் சீனா மலையும் ஒரே மலை தான். அதுல உள்ள ஒரு பாட்டு தான். அந்த மலையில உள்ள ஒரு சிகரத்தின் பேர் தான் என்னது? ஓரேப் மலை. அப்ப இதுல வந்து இந்த இடத்துல ஒரு 4 பெரிய சம்பவங்கள் வேதாகமத்துல நடந்தது. என்னன்னா, மோசையை அழைத்தது எங்க வச்சுதான்? இந்த மலையில வச்சுதான் நடந்தது. 2வது நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. யாத்திராகமம் 19:11 சொல்லி நியாயப்பிரமாணம் இங்க வச்சுதான் கொடுக்கப்படுகிறது. அக்கினி போல தேவன் இறங்கிய இடம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா எலியாவுக்கு தேவன் தரிசனம் கொடுத்த இடம். இப்படி 4 விதமான தேவன் இறங்கிய இடம் எதுதான்? இந்த மலை தான். அதனாலதான் இந்த மலைக்கு பேர் என்ன வந்தது? தேவ பர்வதம். இந்த தேவ பர்வதம் இப்போ எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா 2 விதமா சொல்றாங்க. ஒன்று எகிப்து தேசத்துல இருக்கு, ஜபேல் முசா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மலையை அவங்க காட்டுறாங்க. இதுதான் அந்த சீனாய் மலை அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஒரு குரூப் என்ன சொல்றாங்கன்னா சவுதி அரேபியா, நாங்கெல்லாம் இருந்த இடத்துக்கு பக்கத்துல சவுதி அரேபியா, இந்த இடம் இதுதான் இந்த எங்க இருக்கக்கூடிய சீனாய் மலை, ஓரேப் மலை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மை எது அப்படின்னு பார்த்தா மோசே ஓடி போன இடம் நிச்சயமாக சவுதி அரேபியா பக்கத்துல உள்ள மீதியாம் தேசம். அப்போ அந்த அதாவது சவுதி அரேபியாவில் இப்போ பார்க்க போனால் நிறைய இடங்கள்ல தெரியும். அந்த இடத்துல முள்செடி கரிஞ்ச இடம், அந்த பாறைகளை நம்ம எரிந்த இடம் எல்லாம் எப்படி கறி கொட்ட மாதிரி
இப்போ சவுதி அரேபியாவில் அந்த இடத்துல தான் இருக்கு. இப்போ பார்த்தா வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது சவுதி அரேபியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இடத்துல தான் இந்த மலை சீனாய் மலை இருந்ததாக அநேக அறிஞர்கள் சொல்லக்கூடிய ஒரு இடம். சரி, அது எங்க இருந்தாலும் சரி, இப்போ மோசே வந்து என்ன செய்யறாருன்னா 80வது வயதுல தேவன் இவரை அழைக்கிறார். 120வது வயதுல நெபோ, ஆமா, அடுத்த மலையில போய் நெபோ மலையில போய் என்ன செய்யறாரு, பிஸ்கா கொடுமுடியில போய் மரணம் அடைகிறார். அப்போ அவங்க அடக்கம் பண்றாங்க. அப்போ இந்த இடைப்பட்ட நாட்கள்ல தான் தேவன் மோசேட்ட சொல்றாரு, 120 வயது ஆவதற்கு முன்பாக எனக்கு நீ என்ன செய்யணும், ஒரு ஆலயத்தை கட்டணும். அந்த இடத்துல சீனாய் மலை அடிவாரத்தில் 22 லட்சம் ஜனங்கள் ஒரு 6 மைல் சுற்றளவில் என்ன போட்டிருக்காங்க, கூடாரம் போட்டிருக்காங்க. கூடாரம்னா என்னது, பாளையம் போட்டிருக்காங்க. அப்போ இந்த பாளையத்தின் மேன்மை எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா, பாளையத்துக்கு முன்பாடி வெண்கல சர்ப்பத்தை உயர்த்திய கொடிமரம் இருந்தது. இன்னைக்கு அநேக பேர் நினைச்சுவாங்க கொடிமரம், ஆமா, சர்ச்சைகளில் கொடிமரத்தை வச்சிருக்கிறாங்க. அன்னைக்கு என்ன இருந்தது, வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தின கொடிமரம் இருந்தது. யோசேப்பு என்பவர் மரித்த அவருடைய எலும்புகள் எங்க இருந்தது, ஆசாரிப்பு கூடாரத்தில் இருந்தது. அப்போ பாத்தீங்கன்னா மன்னா பாத்திரங்கள் இருந்தது, மன்னா பொழிந்து கொண்டிருந்தது. அது ஆசாரிப்பு கூடாரங்களுக்கு முன்பாக இரவு பகல்ல மேக ஸ்தம்பமாகவும் அக்கினி ஸ்தம்பமாகவும் தேவன் வந்து கொண்டிருந்தார். அப்ப இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை பார்க்கும்போது இதனால தான் ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியான பிழையாம் ஒரு தடவை சொன்னா, என்னாகமம் 24:5, யாக்கோவே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். அப்ப இந்த அளவு சொல்லக்கூடிய அடுத்த ஒருத்தன் சொல்லக்கூடிய அளவுல இருந்த இடங்கள் தான் இந்த இவர்கள் கூடாரம் போட்டிருந்த இடங்கள். அப்ப பாருங்க, இதுல யோசேப்பின் அஸ்தி, அதாவது யோசேப்பின் எலும்புகள் இதுக்குள்ள இருந்தது அப்படின்னு கேட்டா, யோசேப்பு மரணம் அடையும் போது எகிப்து தேசத்துல வச்சு ஆரை கொண்டு போய் என்ன செய்ய வராங்க, அவருக்கு உடலை அடக்கம் பண்ண போகும்போது அதுக்கு முன்னாடியே இவர் அவங்க கிட்ட என்ன செய்ய ஒரு ஆணை எடுவித்தான்னு போட்டிருக்கு. என்ன ஆணை அப்படின்னா, நீங்க எப்படி வேணாலும் என்ன செய்வீங்க, நம்முடைய கானான் தேசத்துக்கு நீங்க கண்டிப்பா வாக்குத்தத்த தேசத்துக்கு நீங்க போவீங்க. ஆனா அடக்கம் பண்றது என்ன, இங்க வேணா இப்ப அடக்கம் பண்ணுங்க. இப்ப அநேக பேர் அடக்கம் பண்ற இடத்துக்கு சண்டை, அப்படிதானே? இப்ப மெரினா கடற்கரையில் அடக்கம் பண்ணணும்னு, ஆமா, சில பேருக்கு சண்டை போட்டு கேஸ் எல்லாம் நடக்கும். இப்ப நம்ம சர்ச்சைக்கு ஒரு ஆள் வாரிகளா அப்படின்னு கேட்டா அவங்க அடுத்த சொல்லுவாங்க, அடக்கம் பண்ணு கல்லறை இருக்கா இல்லையா. நாங்கெல்லாம் என்ன சொல்றோம்னா, நீ வாழ்றதுக்கு வரதா இருந்தா சர்ச்சைக்கு வந்தா அப்ப சாவதுக்காக என்ன செய்யண்டா வரேன்டாம். இவரும் வந்து அடக்கம் பண்ண கல்லறைக்கு கொண்டு போறாங்க. ஆனா கல்லறைக்கு கொண்டு போகும்போது அவரு அதுக்கு முன்னாடியே ஒரு வார்த்தை சொல்றாரு, என்னை அடக்கம் பண்றது எங்கதான், இங்க அடக்கம் பண்ணாலும் என்னுடைய எலும்புகளை கொண்டு போய் கானான் தேசத்துல வைக்கணும் அப்படின்னு சொன்னதுனால அடக்கம் பண்ணியாச்சு. மோசே காலத்துல வரும்போது யாத்திராகம் 13:19 சொல்லுது, மோசே தோண்டி எடுத்தான்னு சொல்லுது. எலும்புகளை என்ன செய்தாரு, தோண்டி எடுத்தார், கொண்டு வந்தாங்க. அடக்கம் பண்ணினது மோசே அல்ல, கானான் தேசத்துக்குள்ள போன பிறகு யோசுவா அடக்கம் பண்ணினா திரும்பவும். அதாவது எமோரியர் என்பவர்களுடைய 100 வெள்ளிக்காசுக்கு ஒரு நிலத்தை வாங்கி அதுக்கு அடக்கம் பண்ணினார் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. அப்ப பாருங்க, இந்த ஜனம் 40 வருடமாக யாருக்கு எலும்பு தூக்கி நடந்தது, 40 வருடமாக வனாந்தரத்துல யோசேப்பின் எலும்புகளை தூக்கி சுமந்த ஜனம் தான் இந்த ஜனம், இஸ்ரவேல் ஜனம். இன்னைக்கு நம்முடைய தலைமுறைகளும் நாம எந்த வசனத்தை கொடுக்கிறோமோ அதை தூக்கி சுமக்கணும். இன்னைக்கு என்கிட்ட நீங்க ஏன் யூடியூப்ல இப்படி ஆயிரக்கணக்கான மெசேஜ் போடுறீங்கன்னு கேட்டா நான் சொல்லக்கூடிய பதில் ஒண்ணுதான். என்னன்னா, நாம மரணம் அடைந்தாலும் 100 வருஷம் கழிச்சு நம்ம மெசேஜ் என்ன செய்யாது, ஆமா, வெளியெல்லாம் போகாது. என்னைக்குனாலும் பிறவர்கள் தலைமுறைகள் இந்த மெசேஜை ஒரு வார்த்தைனாலும் கேட்கும். அதனாலதான் அது மாதிரிதான் யோசேப்பு எலும்புகளை அந்த இஸ்ரவேல் ஜனம் 40 வருஷமாக தூக்கி சுமந்தது. அதுக்கு அடுத்தது மன்னா. அந்த இடத்துல என்ன இருந்தது, ஆசாரிப்பு கூடாரத்துக்கு முன்னாடி மன்னா விழுந்து கொண்டிருந்தது. அப்போ மன்னா விழுந்து கொண்டிருந்தது அப்படின்னா, மன்னா எப்படி விழும்னா, சும்மா நல்லா அப்படி சமைச்சு வச்ச இறைச்சி மாதிரி எல்லாம் ஒன்றும் விழாது. அது எப்படி விழும், மண்ணில் தான் விழும். அதுலேயும் பனி, மண்ணு முழுசும் பனி இருக்கும், அந்த பனிக்கு மேலே விழும். அதை என்ன செய்யணும், காலையில் வேணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும், காலையில் அதிகாலை 3 மணிக்கே எழுப்பி வருதான் என்ன செய்யணும், அங்கே போகணும். போய் அதை எடுக்கணும், எடுத்து நல்லா வீட்டில் கொண்டு போய் காய வைக்கணும், பெட்டிக்குள்ளே வச்சு காய வச்சு உரல்ல வச்சு இடிக்கணும். இடித்து அதுக்கப்புறம் அதை சுட்டாதான் எப்படி இருக்கும், தேனிட்டு பணியாரம் போல இருக்கும். இல்லை ஒருத்தன் கிடந்து நல்லா உறங்கிக்கிட்டே கிடந்தான்னா என்ன ஆகும், அன்னைக்கு அவன் பட்டினி தான், அப்படிதானே? அன்னைக்கு எனக்கு இன்னைக்கு நல்ல உறக்கம் வந்துட்டு நான் 6 மணி வரை உறங்கினேன்னா காலையில் உள்ள மண்ணா என்ன செய்யாது, கிடைக்காது, உறங்கணும். அதனால தான் சர்ச்சைக்கு என்ன செய்யணும், உறங்கக்கூடாது, வரணும். வந்தால் தான் எனக்கு கிடைக்கும், மன்னா கிடைக்கும். மன்னா தின்னவங்களுக்கு என்ன நடந்தது, என்ன சம்பவம் மன்னா தின்றவர்களுக்கு நடந்தது அப்படின்னு கேட்டா, 6 வயதுல போட்ட ட்ரெஸ் தான் 60 வயசுலயும் போட்டிருந்தாங்க. என்னன்னா, ஆள் வளராம இல்ல, ஆடை வளர்ந்தது. உங்களுக்கு தெரியாமலே, உங்க குடும்பத்துக்கு தெரியாமலே, உங்க சபைக்கு தெரியாமலே உங்களை வளர வைக்கிற ஒரு தெய்வம் உண்டு. மன்னா சாப்பிட்டா வேற என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, 6 வயசுல போட்டது செருப்பு தான் 60 வயசுலயும் செருப்பு என்ன செய்யல, கால் வளராம இல்ல, செருப்பு வளர்ந்தது. அதான் உங்களுக்கு தெரியாமலேயே என்ன செய்யுது, உங்களை வளர வைக்கிற, சபையை வளர வைக்கிற ஒரு தெய்வம் உண்டு. நீங்க யோசிக்காத இடத்துல, நீங்க சிந்திக்காத இடத்துல, இதுவரை நீங்கள் காணாத இடத்தில் உங்களை உயர்த்தி வைக்கிற ஒரு கர்த்தர் உண்டு. 12 கோத்திரத்துக்கு முதல்ல என்னது, ஆடை வளரும் செருப்பு வளருங்கிறது என்ன தெரியாது, அவங்களுக்கே தெரியாது. அவங்களுக்கே தெரியாம அவங்க குடும்பத்துக்குள்ள ஒரு வளர்ச்சியை கொடுத்தவர்
இன்னைக்கு இங்க உங்களுக்கு தெரியாமலே உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு வளர்ச்சியை கொடுப்பேன்னு வாக்கு கொடுக்கிறார். அடுத்தது என்ன இருந்தது அங்க அப்படின்னு கேட்டா வெண்கல சர்ப்பம் இருந்தது. வெண்கல சர்ப்பம் இருக்கலாமா? சர்ப்பத்தை வைக்கலாமா? எதுக்காக வைக்கப்பட்டிருந்தது? கொள்ளிவாய் சர்ப்பம் கடிச்சுன்னா என்ன செய்யணும்? நேர ஓடி போய் வெண்கல சர்ப்பத்தை பார்க்கணும். அப்ப வெண்கல சர்ப்பம், வெண்கலம் அப்படிங்கிறது என்னது? நியாய தீர்ப்புக்கு அடையாளம். வெண்கல பாதங்களை உடையவர் தேவனை இயேசுவை யார் சொல்றா? வெளிப்படுத்தின விஷயத்தை யோவான் சொல்றாரு வெண்கலம். அப்ப வெண்கலம்ங்கிறது நியாய தீர்ப்புக்கு சரிக்கு சமமானது, நிழலானது. பாருங்க, சர்ப்பம்ங்கிறது சாபம், அப்படிதானே? சர்ப்பம் சாபம் தானே? சாபமா இல்லையா? சர்ப்பங்கிறது முதல்ல என்ன செய்யுது? ஆதி ஆகமத்திலே ஆண்டியை போய் ஏமாத்திட்டு, அப்படிதானே? ஆமா, ஆண்டி என்ன செய்தாங்க? உடனே பழத்தை பறிச்சு தான் தின்னது இல்லாம புருஷன்டையும் கொண்டு கொடுத்தாங்க. நம்ம போய் கொடுக்க மாட்டோம், அப்படிதானே? இல்லையா? எல்லாத்தையும் சேர்த்து வந்தகி சாப்பிடுவாங்க. என்ன செய்தாங்க? கொடுத்தாங்க. அங்க சாபம் வந்தது. அப்ப தொடக்கம் முதலே கடைசி வரைக்கும் இந்த சர்ப்பம்ங்கிறது என்னதுதான்? சாபம். இன்னைக்கு கூட அநேக இடங்கள்ல இவங்க கொடிமரம் வச்சிருக்காங்க. எதுனா இந்த பாரம்பரியத்துக்குள்ள இருந்து வந்த ஒரு விஷயம்தான். இந்த இடத்துல நிக்கோதேமு அப்படிங்கிற ஒருத்தர் இயேசு கிட்ட கடந்து வந்தான். அப்போ இந்த பரிசேயர்கள் நம்பி இருந்தது எப்படின்னா, இந்த ரோமர்கள், இயேசுவை சிலுவையில் அறைந்த ரோமர்கள், அவங்க தான் அந்த உலகம் முழுவதும் ஆட்சி செய்து கொண்டிருந்தாங்க. இவர்களிடம் இருந்து யூதர்களை தப்பு வைப்பதற்காக மெசியா வருவார், இதை தான் அவங்க நம்பி இருந்தாங்க. ஆனா இயேசு அப்படி வராததுனால தான் அவங்க இயேசுவை என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளல. அப்போ பரிசுத்த இவர்கள் கேள்வி கேட்டு 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 இயேசுவை பாடாப்படுத்தினாங்க. இவங்க எப்படி உருவானாங்க அப்படின்னா, அதாவது நேபுகாத்நேச்சார் சாலமோன் ஆலயத்தை இடித்து போட்டு விட்டு போன பிறகு திரும்ப அங்கிருந்து கோரேஸ் ராஜா அனுப்பிவிட்டான் திரும்பவும் ஆலயத்தை கட்டுறது. அப்ப ஆலயத்தை கட்ட செருபாபேல் தலைமையில் கொஞ்சம் பேர் ஆலயத்தை கட்டும் போது இங்க உள்ள இருந்த கூட்டம் போதிக்கிறதுக்காக சில யூதர்களை என்ன செய்தாங்க? பரிசேயர்களாக மாற்றினாங்க. அப்ப இவங்க மற்றவங்களை என்ன செய்யணும்? போதிக்கணும், நல்ல காரியங்களை எடுத்து சொல்லணும். இதுதான் பரிசேயர்களுடைய காரியமாக இருந்தது. ஆனா சதுசேயர்கள் இன்னொரு கூட்டம் அங்க இருந்தது. அது என்ன கூட்டம்? சதுசேயர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பரலோகம் கிடையாது, நரகம் கிடையாது. இன்னைக்கும் ஒரு கூட்டம் அப்பதான் சொல்லிட்டு இருக்கு, அப்படிதானே? நரகம் கிடையாது, தேவன் நம்மளை கொண்டு தீக்குள்ள போடுவாரா, இப்படி எல்லாம் பேசுறாங்க. இதெல்லாம் சதுசேய கூட்டம். அதுபோல வானதூதர்கள் கிடையாது, இப்படி சொன்னவங்க சதுசேயர்கள். ஆனா பரிசேயர்கள் அப்படி இல்லை, எல்லாம் முன்னணி பரிபூர்ணமாக விசுவசிப்பவர்கள். ஒரு சின்ன கடுகு வாங்கினாலும் என்ன செய்வாங்க? போய் தசம பாகத்துக்கு அந்த கடைக்காரனுக்கு முன்னே அந்த அதை எடுத்து எண்ணி கொண்டு என்ன செய்வாங்க? கொண்டு கொடுப்பாங்க. ஒரு நோய் பிடிச்சது மாதிரி, அதாவது உபவாசம் இருந்து வெளியே வரும்போது ஐசியூல இருந்து வெளியே வந்த மாதிரி வருவாங்க. ஏன்னா இவங்க முகத்தை அப்படியே ரொம்ப துயரமாகவே வச்சிருப்பாங்க, பெரிய ஆண்டவருக்காக ஓடுறது மாதிரியும் எப்பவும் பைபிள்ல இருக்கிறது மாதிரி இப்படி வெளியே காட்டுறாங்க. அதனாலதான் இயேசு சொன்னார் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளைன்னு சொன்னார். அப்ப இந்த மாதிரிப்பட்ட கூட்டம், இந்த கூட்டத்தை சார்ந்த ஆள் தான் யாரு? ஆமா, நிக்கோதேமுங்கிறவன் இந்த கூட்டத்தை சேர்ந்த ஆள். இவன் பகல்ல பார்க்க வரல, ராத்திரி. எப்படி? ராத்திரியோட என்ன செய்தார்? வந்தார். வந்த உடனே இயேசு கிட்ட கொஞ்சம் கேள்வி கேட்டார். அப்ப கேள்வி கேட்ட உடனே இயேசு ஒரு விஷயத்தை சொன்னார். அதை வாசிக்கப்பா. என்னது? சர்ப்பமானது உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும்ங்கிற ஒரு வார்த்தையை தேவன் இந்த நிக்கோதேமுங்கிற பரிசை என்று சொல்றார். அதாவது இந்த சர்ப்பம்ங்கிறது சாத்தான். ஆதி ஆகமத்திலே தெரியுது, வெளிப்படுத்தின விசேஷத்திலும் பழைய பாம்பு என்கிற பேர்ல அறியப்படுகிற ஒரு சாத்தான். அப்ப இதுல பார்த்தா இஸ்ரவேல் ஜனம் பாஸ்டர் சொன்னாங்க ஏதோமியர்னு சொன்னாங்க. ஏதோமியர்னா யாரு? ஏசாவின் பாஸ்டர் கேட்டாங்க, அப்படிதானே? ஏதோமியர்னா யாருன்னு கேட்டது. நான் ஆண்டவரே, நம்ம ஒரு ஒத்த வார்த்தை அப்படியே வருதே ஆண்டவரே அப்படின்னு நான் நினைச்சேன். ஏதோமியர் யார் அப்படின்னா ஏசாவின் சந்ததிகள். அப்ப இந்த வனாந்தரத்தை இவங்க 40 வருஷம் அலைந்து திரிந்த போது ஏதோம் நாட்டை கடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ள வந்தாங்க. ஆனால் ஏதோமியர்கள் யாரு? ஏற்கனவே யாக்கோபு காலத்திலே அடியும் பிரச்சனையும் வந்தா என்ன செய்வாங்க? வெட்டி போட்டுருவாங்க. அதனால தேவன் சொன்னார், நீங்க என்ன செய்யணும்? சிவந்த சமுத்திரம் வழியாக சுத்தி போயிருக்க அப்படின்னு சொன்னோட இவங்க சிவந்த சமுத்திரம் வழியாக சுத்தி போனாங்க. அப்ப சுத்தி போகும்போது இவங்களுக்கு நாள், அப்படித்தானே? ஒரு நாள்ல இப்போ இதுல இருந்து திட்டி வளர போனா ஒரு நாள்ல போயிடலாம். அது அப்படியே கன்னியாகுமரி போய் அப்படியே கறங்கி திட்டி வளைக்க வரோம்னா எதனாலும் ஆமா, இப்படி கூடுதல் நாள் ஆன உடனே இவங்களுக்கு வெப்பராலம் வந்துட்டு, எரிச்சல் வந்துட்டு தான் எல்லாத்தையும் குறைச்சல தொடங்கினாங்க, முறுமுறுத்தாங்க. இவ்வளவு சுத்தி நாங்க நடக்கணுமா? அப்படி முறுமுறுத்தது மட்டும் இல்ல, மன்னாவை பார்த்து தேவன் கொடுத்த பரலோக தூதர்கள் சாப்பிடக்கூடிய ஒரு மன்னாவை தேவன் கொடுக்கிறார். அதை சொல்றாங்க அற்பமான உணவு. அப்ப இப்படி எல்லாம் செய்த உடனே ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்தார். கொள்ளிவாய் சர்ப்பங்களை என்ன செய்தார்? அங்க அனுப்பினார். ஒன்னொன்னு கடிச்சது. கடிக்கும் போது அப்ப திரும்ப போய் அழுது சொன்னாங்க, ஒன்னொன்னா செத்து போயிட்டு. அப்ப அதனால திரும்பவும் மோசே கிட்ட போய் எங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அப்படித்தானே வருவோம் நம்மளும், அப்படித்தானே? நல்ல கஷ்டம் வரும்போது தான் பாஸ்டர்கிட்ட வருவாங்க. அப்ப அது மாதிரி இவங்க என்ன செய்தாங்க? ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணதுனால தேவன் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு வெண்கல சர்ப்பத்தை நீ உண்டாக்கி என்ன செய்யணும்? கொடிமரத்துல முன்ன தூக்கி வைக்கணும். எவன் அதை பாப்பானோ அவன் என்ன செய்வான்? விடுதலை பெறுவான். கடிச்ச பாம்பு என்னது? விஷம் உள்ளது. ஆனால் இந்த வெண்கல பாம்பு எப்படி? விஷம் இல்லாதது. நம்ம அநேகர் கேட்பாங்க, வெண்கல சர்ப்பத்தை ஏன் தூக்கி வச்சிருந்து? அப்ப அது விக்கிரகம் தானே? அது ஒரு நிழலாக வைக்கப்பட்டது. பரலோக காரியங்களுக்கு நிழலாக
வைக்கப்பட்ட ஒரு விஷயம். இந்த வெண்கல சர்ப்பத்தில் என்னது இல்ல? விஷம் இல்ல. இயேசு கிட்ட பாவம் உண்டா? அதாவது பாவம் என்கிற விஷம் இயேசு கிட்ட இல்ல. அப்ப அது அவருக்கு நிழலாக பழைய ஏற்பாட்டில் உயர்த்தப்பட்டதுதான் என்னது? வெண்கல சர்ப்பம். ஆனா விஷம் உள்ளது எது? ஏற்கனவே கடித்த கொள்ளிவாய் சர்ப்பங்கள். அப்ப அதை அந்த விஷத்தை முறிப்பதற்காக வைக்கப்பட்டது. நம்ம கிட்ட இன்னைக்கு அவ்வளவு பாவமும் இருக்கு. நம்முடைய பாவம் என்கிற விஷத்தை அதை அதாவது அடியோட நாசப்படுத்துறதுக்காக தான் கல்வாரி மலையில இந்த வெண்கல சர்ப்பம் எப்படி உயர்த்தப்பட்டதோ அதே போல இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரு? உயர்த்தப்பட்டார். அதனால தான் தேவன் சொன்னாரு, அந்த வெண்கல சர்ப்பம் எப்படி உயர்த்தப்பட்டதோ அதே போல கல்வாரி மலையில நானும் உயர்த்தப்பட வேண்டிய ஒரு நாள் வரும் அப்படின்னு. அதை வந்து சரியா புரிஞ்சுக்கிடாதவங்க இது அவங்க விக்கிரம் செய்தாங்க இல்லையா, அது போல நாங்களும் என்ன செய்ய போறோம்? செய்து விக்கிரம் செய்தது உண்மைதான், செய்தாங்க, தேவன் சொல்லி செய்தாங்க. ஆனால் அங்க என்ன நடந்தது அப்படின்னா, யூதாவின் ராஜாவாகிய 13வது ராஜாவாகிய எசேக்கியா காலத்தில் அதை என்ன செய்தாங்க? அடிச்சு உடச்சி நொறுக்கி வெண்கல சர்ப்பத்தை என்ன செய்தாரு? அதுவும் தேவன் சொல்லி தான் செய்தார். அது ஏன் அப்படி செய்தாங்க அப்படின்னு சொன்னா, இவங்க என்ன செய்தாங்கன்னா அதுக்கப்புறம் இதுதான் தெய்வம் என்ன செய்தாங்க, அதை போய் முன்ன வச்சுதான் கொடிமரத்தை, இப்பவும் கொடிமரத்தை சுத்து ஆட்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? கொடிமரத்தை சுத்தி 100 சுத்து 100 200 சுத்து அப்படிதானே. அப்போ அந்த காலத்துல இவங்க என்ன பண்ணிட்டாங்க, என்னமா தெய்வம் இருந்த வெண்கல சர்ப்பம் தான் அப்படின்னு சொல்லி ஜனங்கள் எல்லாம் அதை சுத்தி அதுல கொளுத்தி அதுல மெழுகுதிரி ஊதுபத்தி எல்லாம் கொளுத்தி வச்சிருந்தாங்க. அப்ப இப்படி வச்சதுனால ஆண்டவர் சொன்னார், என்னமா அந்த வெண்கல சர்ப்பத்தை என்ன செய்யணும், நீங்க உடைச்சு போடணும்னு சொன்னதுனாலதான் அந்த எசேக்கியாங்கிற யூதாவின் 13வது ராஜா சுக்குநூறாக உடைத்து போட்டான். ஆனா இன்னைக்கு நம்ம ஆட்கள் அதை உடைத்து போடாம என்னது, ஆமா அதை பிடிச்சுக்கிட்டே பின்னால என்ன செய்யாங்க, கொண்டு போறாங்க. இந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்கு முன்னால என்னது இருந்தது? வெண்கல சர்ப்பம். அப்ப இந்த சர்ப்பத்தினுடைய அந்த கொடிமரம் இருந்தது. இப்படி அநேக காரியங்கள் அதுக்குள்ள இருந்தது. மன்னா இருந்தது, யோசேப்புடைய எலும்பு இருந்தது. அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் இருந்தது. சரி, ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டுவது எப்படி அப்படின்னு சொல்லி தேவன் 5 முறை சொன்னார். எத்தனை முறை? ஒரு முறை சொன்னா போதாதா? ஏன் 5 முறை சொன்னார்? 5 முறை மோசேட்ட சொன்னார், டேய் நீ கட்டப்போகிற ஆலயம், அதாவது தேவனுடைய ஆலயம் அப்படிங்கிறது அவருடைய அளவில் என்ன செய்யணும், இருக்கணும். அதைத்தான் அவர் ஆலயமாக அங்கீகரிப்பார். அந்த வேதத்தை பார்க்கும்போது 5 முறை சொல்றாரு தேவன், என்னுடைய ஆலயம் எப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி. ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா, முதல்ல 40 வருஷம் மோசே எங்க இருந்தாரு? எகிப்து தேசத்துல. ஆமா, எகிப்து தேசத்துல இருந்தார். 2வது 40 வருஷம் எங்க இருந்தாரு? மீதியான் தேசத்துல இருந்தார். இப்போ எகிப்து தேசத்துல இருக்கும்போது அங்க இருந்த தெய்வங்கள் நிறைய உண்டு. ஆமோன், ஒசிரில், ஐசிஸ் இப்படி சொல்லப்படுகிற, காபி இப்படி சொல்லப்படுகிற சூரிய தெய்வம், இப்படிப்பட்ட தெய்வங்கள் எல்லாம் அங்க உண்டு. அவங்களுடைய ஆலயத்தை எல்லாம் யார் பார்த்திருப்பா? மோசே பார்த்திருப்பார். 2வது மீதியான் தேசத்துக்கு போனார். மீதியான் தேசத்துல வேதாகமத்தில் தெளிவாக போகிறது, பாகல் பெயரை வணங்கினார்கள் போட்டிருக்கு. ஆமா, யெகோவா தேவனை அல்ல அவங்க வணங்குறது பாகல் பெயர். 2வது மோசே போன பிறகு மாமனார் மனமாறி யெகோவா தேவனை வணங்கினார்கள் போட்டிருக்கு. பாகல் பெயர் என்பவர்களுக்கும் அந்த ஆலயங்கள் அங்க இருந்தது, நிர்வாண தேவதைகளுக்கு ஆலயங்கள் இருந்தது. இதையெல்லாம் யார் பார்த்திருப்பா? மோசே பார்த்திருப்பார். இப்ப வந்து ஆலயத்தை கட்டணும்னு அந்த ஆலயத்தை மாதிரி என்ன செய்யக்கூடாது. ஆமா, அப்படிதான் நம்ம பாரம்பரியத்துக்குள்ள இருந்தோம்னா எப்படி, நம்மளும் அப்படிதான் செய்வோம். இன்னைக்கு அப்படிதான் அநேக பேர் ஆலயத்தை கட்டுறாங்க, பெரிய மணிக்கோபுரம் வேணும், பெல் அடிக்கணும், அப்படிதானே, ஆணி அடிக்கணும், இதெல்லாம் பண்ணணும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் சொல்லுகிறபடி கட்டப்படக்கூடிய ஆலயத்துக்குள்ள நான் என்ன செய்வேன், வாசமாய் இருப்பேன். தேவன் சொல்லுகிறபடி அவருடைய அளவில் அவர் எப்படி சொல்றாரோ அப்படி இருந்தா மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்கும். இல்லாம ஆசீர்வாதத்தை தருகிற தெய்வம் தான், இல்லன்னு இல்லை. ஆனா எல்லாருக்கும் கொடுக்க மாட்டார். அவருடைய வழியில் நடக்கிறவங்களுக்கு மட்டும்தான் என்ன கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆலயத்தை எடுத்து பார்த்தா ஏரோது ராஜா கட்டின ஒரு 4வது ஆலயம் இருந்ததுன்னு சொன்னேன். அப்பதான் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த ஆலயத்துக்கு இயேசு போனார். அந்த ஆலயம் தாண்டி திரும்ப ஒலிவமலைக்கு போகும்போது ஒருத்தர் அங்க இருந்து கேட்டார், சொன்னார், ஒரு சீசர், அதுல எந்த சீசர்னு பேர் போடல, ஆனா ஒரு சீசன் சொன்னான்னு மார்க்க சொல்றாரு. பாத்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து 3 சுவிசேஷங்களையும் சொல்லப்படுது. எல்லா விஷயங்களும் 3 சுவிசேஷங்களும் சொல்லப்படாது, இந்த சம்பவம் சொல்லப்படுகிறது. அதுல தெளிவாக ஒருத்தர் கேட்கிறாரு, ஆண்டவரே இந்த கல் என்ன அழகா ஒட்டி ஒட்டி வச்சிருக்க ஆண்டவரே, சூப்பரா இருக்கு ஆலயம் அப்படின்னு சொன்ன உடனே ஒற்றை வார்த்தை ஆண்டவர் சொன்னார், கல்லின் மேல் கல் இல்லாதபடி. ஆமா, உடனே இவர் அவங்க நினைச்சது என்னன்னா, சொன்ன உடனே இவர் கையை பிடிச்சி குலுக்கி பிரைஸ் அலாட், குளோரி குளோரி, சூப்பர் ஆலயம் பயங்கரமா இருக்குன்னு சொல்லுவார்னு நினைச்சாங்க. ஆனா கல்லுக்கு மேல கல்லை ஒட்டுற ஆலயத்தை அல்ல ஆண்டவர் விரும்புகிறது. என்ன விரும்புறாரு? அவருடைய அளவில் இருக்கக்கூடிய ஆலயத்தை அவர் சொன்னார் இடிக்கப்படும். சரியாக 70 வருஷத்துக்கு கழிந்த உடனேயே டைட்டஸ் என்கிற ஒருத்தன் வந்து என்ன செய்தான், ஆலயத்தை இடித்து போட்டு விட்டு சுத்தமா கொளுத்தி அதை தர்ம நாசமாக ஆக்கிவிட்டு போயிட்டான். அது வந்து சரித்திரம், இஸ்ரவேலின் சரித்திரம். அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, அதாவது சுத்தி சும்மா சாதாரணமாக அவன் பிடிக்க முடியாது. சுத்தி யூதர்களுக்கு அந்த சுற்றி இருக்க மதில்களை எல்லாம் சுத்தி அவன் என்ன செய்தான், ஆட்கள் அவருடைய படைவீடுகள் அனுப்பி இவங்களை சாப்பாடு கூட வெளியே போக முடியாத அளவுக்கு முதல்ல இவங்களுக்கு எல்லாம் அடை கட்டிக்கிட்டு தான் என்ன செய்தான், எருசலேமுக்குள்ள எல்லாரும் முடங்கி போனாங்க. அந்த டைம்ல தான் அந்த ஜோசிபாஸ் அவர் சொல்றாரு, தன்னுடைய பிள்ளையை ஒருத்தி என்ன செய்தா, வெட்டி சாப்பிட்டு கொண்டிருந்த, சுட்டு சாப்பிட்டு கொண்டிருந்த. அங்கிருந்த ரோம படை வீரர்கள் உள்ள போகும்போது, ஏன்னா இவருக்கு சாப்பாடு வேற வழி இல்லை,
பிள்ளைகளை கொண்டு கொண்டு சாப்பிட ஆரம்பித்தாங்க. அவ்வளவு மோசமான காரியத்துக்குள்ள. ஏன்னு சொன்னா கல்லின் மேல் கல் இல்லாதபடி இடிக்கப்படும் இயேசு சொன்னார். அவன் என்ன செய்தான் அப்படின்னு சொன்னா, வந்து கல்லின் மேல் கல் இல்லாதபடி இடிச்சது மட்டுமல்ல, அவனுக்கிட்ட ஒரு பொய்யை சொல்லி கொடுத்துட்டாங்க. எல்லா சவர்லையும் என்னது இருக்கு? பொண்ணு இருக்குன்னு சொல்லிட்டாங்க யாரோ. அந்த ஒரு பொய்யை நம்பிதான் அவன் என்ன செய்தான், வந்து எல்லா சைடும் இடிச்சு தரமட்டமாக ஆக்கிவிட்டு போனான். பாருங்க, அந்த ஆலயம், அதான் சொல்றேன் என்னன்னா, தேவனுக்கு வந்து விருப்பம் இல்லாத இடத்தை என்ன செய்வார்? தேவன் இடிப்பார். இதே ஆலயத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இயேசு போனார். பாஸ்கா திருவிழாவுக்கு போனோன்னு இவருக்கு ஒரு ஆசை வந்தது. அப்ப அந்த திருவிழாவுக்கு இவர் போறார். அப்ப அதை கூட இன்னைக்கு பாஸ்டர் கொஞ்சம் டச் பண்ணி விட்டாங்க. அப்படிதானே? என்ன சொன்னாங்க? சாட்டை எடுத்து சாட்டை அடி வாங்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு சந்தோஷமா இருந்தது. என்ன ஒரே வார்த்தையா வந்துட்டு இருக்கு. அப்ப பாருங்க, அந்த ஆலயத்துக்குள்ள பாஸ்கா திருவிழா டைம்ல எருசலேமுக்குள்ள தேவன் போடணும்னு ஆசைப்படுறாரு. அங்க ஆடுகள் மாடுகள் எல்லாம் என்னது? வியாபாரம், பிசினஸ். ஆலயத்துக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்கு? பயங்கரமான பிசினஸ் நடந்துட்டு இருக்கு. இதை 4 சுவிசேஷங்கள் சொன்னாங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், 4 சுவிசேஷங்கள் தெளிவாக எழுதுறாங்க இந்த சம்பவங்களை. பாருங்க, இந்த ஆலயம் எப்படிப்பட்டதாக இருந்தது. ஜோசிபாஸ் தெளிவாக, இன்னைக்கு யூத ஆராய்ச்சியாளர் ஜோசிபாஸ் அவங்களுடைய சில தகவல்களை வச்சுதான் நம்ம பிரசங்கமே பண்ணுவோம். அந்த அளவு அவர் வந்து சரியான வேதாகம ஆராய்ச்சியாளர், யூதர், ஒரிஜினல் யூதர். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இது 35 ஏக்கர்ல கட்டப்பட்டிருந்த ஆலயம். இயேசுவின் காலத்தில் வாழ்ந்தவர் இவர். 35 ஏக்கர்ல கட்டப்பட்டிருந்தது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா 5 விதமான இடங்கள் ஆலயத்துக்குள்ள இருந்தது. எதெல்லாம்னா, ஒன்று யூத ஆண்கள் இருக்கக்கூடிய இடம், இன்னொன்று யூத பெண்கள் இருக்கக்கூடிய இடம், அதுக்கு அப்புறமா புறஜாதிகள் இருக்கக்கூடிய இடம், ஆசாரியர்கள் இருக்கக்கூடிய இடம், அதாவது தலைமை ஆசாரியர்கள் இருக்கக்கூடிய இடம். 5 விதமாக பிரித்து வைத்திருந்தாங்க அந்த அவ்வளவு பெரிய ஆலயத்தை. அதாவது 35 ஏக்கரில் கட்டப்பட்ட ஒரு ஆலயம் எவ்வளவு பெருசா இருக்கணும்? ஒண்ணு. ரெண்டாவது, இந்த பாஸ்கா பண்டிகை நாட்கள்ல மட்டும் 2,50,000 ஆடுகளை மட்டும் பலியிடுவாங்களாம். எத்தனை ஆடுகளை? 2,50,000 ஆடுகளை கொண்டு எங்க பலியிடுவாங்களாம்? ஆலயத்துக்குள்ள. அப்ப எத்தனை லட்சம் ஜனம் உள்ள போனோம்? இப்போ ஒரு ஆடு வந்து ஒரு குடும்பத்துக்கு எப்படி பார்த்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 20, 25, 30 பேருக்கு ஒரு ஆடு என்ன செய்யும்? போதும். அப்ப இந்த கணக்கு பார்க்கும்போது 2,50,000 லட்சம் ஆடுகளை மட்டும் பலியிட்டாங்க. அப்ப அப்படி பலியிடும் போது உசியா ராஜா காலத்துல 30,000 ஆடுகளை அவன் பலியிட்டான்னு வேதாகமத்துல போட்டிருக்கு. அப்ப பாருங்க, இப்படி பலியிடக்கூடிய இடங்கள்ல ஆள்கள் எத்தனை கூடியிருப்பாங்க? எத்தனை லட்சம் இருந்திருப்பாங்கன்னு தெரியாது. 10 லட்சமா, 20 லட்சமா, 30 லட்சமா ஆலயம் அந்த டைம்ல இருந்திருப்பாங்க. அதுவும் பாஸ்கா திருவிழா. பாஸ்கா திருவிழானா எல்லாருமே எந்த உலகத்துல இருந்தாலும் இவங்க என்ன செய்வாங்க? ஆமா, சிரேனே ஊர் சீமோன் ஒருத்தருக்கு தோல்ல கொண்டு இயேசுவுக்கு சிலுவை வச்சாங்க. அவர் எங்க இருந்து வந்திருந்தாரு? சிரேனே ஊர். சிரேனே ஊர்ல இருந்து பாஸ்கா திருவிழாவுக்காக ஊருக்கு வந்திருந்தார். சிரேனே ஊருங்கிறது வட ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம். அங்க போய் வாழ்ந்து கொண்டிருந்த மனுஷன் தான் யாரு? யூதரான இந்த சீமோன். அங்க இருந்து இந்த பாஸ்கா திருவிழாவுக்கு இங்க வந்திருக்கிறார். பாருங்க, அப்படின்னா உலகம் முழுவதும் எங்க இருந்தாலும் இவங்க என்ன செய்திருவாங்க? அந்த பாஸ்கா திருவிழாக்கு அங்க போயிருவாங்க. அப்படி போகக்கூடிய ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து அடிய தொடங்கினார். சும்மா 1, 2 பேர் இல்ல, என்ன இருக்க மாதிரி 7 பேர் 8 பேர் இருக்க இடத்துல சாட்டை எடுத்து அடிச்சாருன்னு இல்ல, லட்சக்கணக்கான இடத்துல எடுத்துதாரு, சாட்டை எடுத்தாரு. அப்ப பாருங்க, இந்த ஆலயம் அவருக்கு ஆசைப்படுறாரு. அவர் வாராரு, அவர் வரணும், பார்க்கணும், போகணும்னு ஆசைப்படுகிறார். அவர் வரக்கூடிய இடத்துல நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டா இல்லையா? அல்லேலூயா, ஆசீர்வாதம் உண்டு. 5 முறை மோசே கிட்ட மட்டும் சொல்றாரு என்ன செய்யணும்? ஆலயத்தை இப்படிதான் கட்டணும். விருப்பத்துக்கு என்ன செய்யக்கூடாது? ஆமா, நீ மீதியான் தேசத்துல இருக்கிறது மாதிரியோ இல்ல எகிப்து தேசத்துல இருக்கிற மாதிரியோ கண்ட தெய்வத்துங்களுக்கு கட்டி வச்சிருக்க ஆலயத்தை மாதிரி என்ன செய்யக்கூடாது? கட்டக்கூடாது. என்னுடைய அளவுல நான் சொல்ற மாதிரி நான் வாசம் பண்ணுகிற ஆலயமாக அது இருக்கணும் இன்னைக்கு. அல்லேலூயா. அடுத்த தடவை நாங்க வரும்போது நீங்க சுவிசேஷம் ஒரு நாளைக்கு ஒரு மாசத்துக்கு எத்தனை பேர்? ஒரு 5 பேரையாவது ஒரு ஆளும் என்ன செய்யணும்? கூட்டிட்டு வரணும். அதான் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்படுகிறது. அல்லேலூயா. நீங்க வந்து முன்ன மைக்க பிடிச்சு பேசுறதுதான் பிரசங்கம் இல்ல, பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட பேசுறதுதான் என்னதான்? பிடிச்சு கூட்டிட்டு வர்றதுதான் என்னதான்? அல்லேலூயா, நல்ல ஒரு பிரசங்கம். அதனாலதான் அதுதான் சுவிசேஷம் சொல்லப்படுகிறது. தேவன் இந்த பூமியை விட்டு போன போது கடைசியாக அவர் சொன்ன ஒரே ஒரு ஆர்டர் என்னது அப்படின்னா, உலகமெங்கும் போய் வீட்டில் கிடந்து உறங்குங்கன்னு இல்ல, நல்லா சாப்பிடுங்கன்னு இல்ல. அவர் சொன்னது என்னது? உலகமெங்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கள். நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்கும் போது கரெக்டா 9 மணிக்கு ஆராதனைக்கு ஜனங்கள் வருவாங்க. அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை பரிசுத்தப்படுத்துவாராக. ஆமென்.